சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். குலதெய்வம் உங்கள் கூடவே இருக்கணுமா? கண்டிப்பா இந்த 2 விஷயங்கள செய்ய மறக்காதீர்கள். அது என்ன விஷயம் செய்யணும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். ஒரு சிலர் கேட்கலாம். குலதெய்வம் அப்படின்னா நம்மளுடைய தாய் தெய்வம் தானே! நம்ம குடும்பத்த காக்கிறதுக்காக தானே இருக்காங்க. நம்ம கூடவே இருக்க மாட்டாங்களா? நம்ம கண்டிப்பா இந்த 2 விஷயங்கள செய்தா தான் நம்ம கூட இருப்பாங்களா? அப்படிங்கிற கேள்வி பலருக்குமே இருக்கும். அதற்கு ஒரே தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அம்மாக்கு கூட நம்ம ஒரு சில அன்புகளை வெளிப்படுத்தும்போது தான், அவர்களுக்கும் அம்மா மட்டுமே அன்பு செலுத்திக்கிட்டே இருந்தா அது எப்படி இருக்கும்? நாமும் திருப்பி அம்மாவுக்கு அன்பு செலுத்தும்போது, அவர்களோட சந்தோஷம் எப்படி இருக்கும்? அவங்க சந்தோஷத்தோட செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு எப்படி இருக்கும்? இதுதான் விஷயமே. தாய் தெய்வம் அப்படின்னாலும் நம்மளுடைய பூர்வீக குலதெய்வம் அந்த தெய்வம். அந்த தெய்வத்தை நம்ம முறையா வணங்கணும். ஒரு சில விஷயங்கள் அந்த தெய்வத்திற்காக செய்யணும். முதல்ல நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தெய்வத்தை வாயார, மனதார கூப்பிட வேண்டும். நம்ம தினமும் அன்றாடம் நீங்க எந்த ஒரு விஷயம் செய்றதா இருக்கட்டும், உங்க குலதெய்வத்தை நினைக்கணும். அந்த தெய்வத்தின் பெயரை உச்சரிக்க வேண்டும். "அப்பா நீயே எனக்கு துணையா வாங்க. நீங்க தான் எனக்கு எப்போதும் நல்ல வழிய காட்டணும். உங்கள நம்பி தான் நான் இந்த விஷயத்த செய்றேன்." அப்படின்னு ஒவ்வொரு விஷயங்களை செய்யும்போதும், அந்த தெய்வத்தை நீங்க துணைக்கு கூப்பிட கண்டிப்பா அந்த விஷயம் உங்களுக்கு நல்லதா இருந்தா, அது கண்டிப்பா உங்களுக்கு உடனே நடத்தி குடுக்கும். இல்ல அது உங்களுக்கு கெடுதல் அப்டின்னா, இது உனக்கு தப்பு அப்டிங்கிறத உங்களுக்கு முன்கூட்டியே உணர வைத்து, அந்த விஷயத்தை உடனே தடுத்து நிறுத்தும். ஒரு சிலர் கேட்கலாம், "என்னங்க சொல்றீங்க? தடுத்து நிறுத்தும்னா எப்படி?" ஒரு வியாபாரம் நம்ம பண்றோம் அப்படின்னு வச்சுக்குவோம். அந்த வியாபாரம் நமக்கு நல்லபடியா முடியும் அப்படின்னா, அந்த தெய்வம் நமக்கு அந்த வியாபாரத்தை பன்மடங்கு பெருக்கி கொடுக்கும். இல்ல அந்த வியாபாரம் தொடங்கும்போதே பல தடைகள் வருகின்றது. தொடங்க முடியல. பல தடைகள் காமிச்சு கொண்டே இருக்கின்றது அப்படின்னா, இந்த வியாபாரத்த நீ தொடங்குன அப்படின்னா, அதுல உனக்கு அதிக நட்டம் வரும். இத நீ செய்யாத. வேறொரு வழியில நீ வியாபாரத்தை பாரு. அப்படிங்கிறத அந்த தெய்வம் உங்களுக்கு உணர்த்துகின்றது. ஒரு சில வீடுகள்ல குலதெய்வம் இருக்கா, இல்லையான்னே பலருக்குமே தெரியாம இருக்கும். குலதெய்வம் இல்ல அப்டின்னா, உங்களுக்கு கண்டிப்பா இது போன்ற அறிகுறிகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அதுல முதல் அறிகுறி என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, சுப காரியங்கள்ல தடை, திருமண தடை, குழந்தை பாக்கியத்துல தடை, அது மட்டும் இல்ல தொழில் நஷ்டம், உடல் உபாதைகள் அடுத்தடுத்து வந்து கொண்டே இருப்பது, ஒண்ணு மாத்தி ஒருத்தவங்களுக்கு மருத்துவ செலவுகள் வந்து கொண்டே இருப்பது, இது போன்ற விஷயங்கள், மனக்குழப்பம், ஒரு வீட்டுக்குள்ள போனாலே நிம்மதியே இல்லாத ஒரு சூழல். இது போன்ற விஷயங்கள்லாம் தொடர்ந்து இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு அந்த குலதெய்வத்தின் அனுக்கிரகம் இல்லை. குலதெய்வம் உங்கள் மீது ஏதோ கோபமா இருக்கா? இல்ல கட்டுல இருக்கா? இல்ல குலதெய்வம் உங்க வீட்டுக்குள்ள வராம வேற ஏதேனும் தடுக்குதா? அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் எப்படிங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க ஜாதகத்துல குடும்பத் தலைவரின் ஜாதகத்துல அருகில இருக்கிற நல்ல ஜோசியம் பார்க்குறவங்கள்ட்ட கொண்டு போய் குடுத்தீங்கன்னா, உங்களுடைய ஜாதகத்தின் 5ஆம் கட்டமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்த்து, அந்த இடம் எப்படி இருக்கு? இதன் மூலம் உங்களுக்கு குலதெய்வத்தின் ஏதேனும் தோஷங்கள் இருக்கின்றதா? குலதெய்வம் கட்ல இருக்கா? அப்படிங்கிறது உங்க ஜாதகத்த பார்த்தே தெரிஞ்சிரும். அப்படி ஜாதகத்த பார்க்க முடியல, ஒரு சிலருக்கு ஜாதகமே இருக்காது. அப்படிப்பட்டவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க குலதெய்வ கோவிலுக்கு ஒரு 5 பௌர்ணமி அல்லது 3 பௌர்ணமிக்கு சென்று 11 தேங்கா மூடியில இலுப்பெண்ணெய் ஊற்றி, தீபம் ஏற்றி அந்த தெய்வத்தை வழிபாடு செய்யும்போது, குலதெய்வம் ஏதேனும் கோபமா இருந்தாலும் சரி, குலதெய்வ கட்டுல இருந்தாலும் சரி, கண்டிப்பா இது அனைத்துமே விலகும். குலதெய்வத்திற்கு ரொம்பவே பிடித்த இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில குடும்பங்கள்ல தனியா இப்ப எல்லாருக்கும் வேலையா இருக்கா, நான் மட்டும் குடும்பத் தலைவரான நான் மட்டும் போய் குலதெய்வ கோவில்ல போய் ஒரு தேங்காய் பழம் உடைச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு போகாம, குடும்பமா போகணும். உங்க ரத்த பந்த உறவுகள் அனைத்தையும் கூட்டிட்டு போணும். உங்க அதாவது குடும்பத் தலைவரின் உடன் பிறந்த அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி இவங்க அக்கா, தங்கச்சிக்குலாம் திருமணம் ஆயிடுச்சுங்க அப்படின்னாலுமே, வருஷத்துல ஒரு தடவையாவது எல்லாத்தையும் சேர்த்து அழைச்சிட்டு போய் அந்த எல்லையில இருந்து உங்க குடும்பமா சேர்ந்து பொங்கல் படையலிட்டு வணங்கி வாருங்க. இவ்வாறு செய்ய செய்யவே அந்த தெய்வம் ரொம்பவே சந்தோஷம் அடையும். உங்களுக்கு தேவையான வரங்களை கொடுக்கும். உங்க கூடவே இருக்கும். அதேபோல குலதெய்வத்திற்கு கொடுக்க வேண்டிய உரிய மரியாதையான உங்க குழந்தைங்களுக்கு மொட்டை அடிக்கிறது குலதெய்வ கோவில்ல தான் அடிக்கணும். காது குத்துறது குலதெய்வ கோவில்ல தான் செய்யணும். குழந்தைங்க நம்ம கோயிலுக்கு அழைச்சிட்டு போறது பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு அழைச்சிட்டு போவோம். ஆனா குழந்தைங்களுக்கு வேற ஏதாவது ஒரு முதல் விஷயம் நீங்க அங்க செய்யணும். இப்ப சாப்பாடு ஊட்டுறதுலாம் 6 மாச குழந்தையில சாப்பாடு ஊட்டுவாங்க. உங்க குலதெய்வ கோவில் பக்கத்துல இருந்துச்சு அப்படின்னா, அந்த 6வது மாசம் சாப்பாடு ஊட்டுற வைபவம் வந்து நீங்க குலதெய்வ கோவில்ல வச்சு செய்யலாம். இதெல்லாம் செய்யும்போது, அந்த குழந்தைங்களோட வாழ்க்கையும் ரொம்ப சிறப்பா இருக்கும்.
குலதெய்வம் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கும். எந்த குழந்தைங்களுக்கு முதல் விஷயம் அனைத்துமே நம்ம குலதெய்வ கோவில்ல போய் சேருமோ, நமக்கு மட்டும் இல்ல அந்த குழந்தைங்களுக்கும் குலதெய்வம் முழு காவலாக, முழு பக்கபலமாக வந்து நிற்கும். நீங்க இது போன்ற குலதெய்வ பதிவுகள் நீங்க தொடர்ந்து பார்க்கணும். குலதெய்வத்தை பற்றின இன்ட்ரெஸ்ட்டான விஷயங்கள் நீங்க நெறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.